Hi friends, this is Vinod Raj. In the video நம்ம என்ன பார்க்கலாம்னா Jenkins Plugins பத்தி பார்க்கலாம். So Jenkins Pluginல வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுடைய செட்டப் வியூ வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். So எப்படி வேணுமோ நம்மளுடைய கன்வென்ட்க்கு ஏத்த மாதிரி வச்சுக்கலாம். So அது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். So click on manage Jenkins. So plugins, available plugins. இங்க build monitor னு ஒரு plugin இருக்கு. அதை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். build monitor I think already installed. No, it is not installed. So build monitor plugin வந்து நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். build monitor just monitor னு கொடுத்து பார்க்கலாம். build monitor view கீழ இருக்கு பாருங்க. build monitor view இந்த plugin எதுக்குனா நம்மளுடைய இப்போ நம்ம dev and then test prod இதெல்லாம் வந்து நம்ம வந்து simplified-ஆ நம்ம வந்து மானிட்டர் பண்றதுக்கான ஒரு plugin தான் இது. build monitor view கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. installation successful ஆகி pending இருக்கு. இப்போ successful ஆகட்டும். success. Now what I am going to do, I am going to set up my simplified environment as per my understanding க்கு பண்ணிக்கலாம். just plus click பண்ணுங்க. இந்த இடத்துல build monitor view select பண்ணிட்டு சோ நம்ம இங்க plugin இன்ஸ்டால் பண்ணதுனால தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஷோ பண்ணுது. இதுக்கு முன்னாடி நான் பாக்கும்போது list view my view மட்டும் தான் இருந்துச்சு. சோ இந்த இடத்துல இப்போ நான் நேம் வந்து கொடுத்துக்கறேன். flow of project அப்படி நேம் கொடுத்துக்கறேன். கொடுத்துட்டு create கொடுத்துக்குங்க. create கொடுத்துட்டு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணுன்ற மாதிரி கொடுத்துக்குங்க. டெஸ்ட், ப்ரொடக்ஷன், டெவலப்மெண்ட், ஆட்டோ டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுத்தலாம். நம்மளுக்கு ஒரு சிம்பிளிஃபைடாக ஒரு கன்சோல் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இது எதுக்குன்னா இப்போ எல்லாமே க்ரீனில் இருக்குது. நம்மளுடைய ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்டாண்டர்டாக இருக்குது. இஃப் எனி ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகிடுச்சு நம்மளுக்கு வந்து ரெட் கலரில் ஷோ ஆகும். ஸோ சைஸ் வேணும் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு plugin. and then next வந்து build monitor plugin பார்த்துட்டோம். என்ன பண்ணலாம்னா இப்போ another plugin வந்து build pipeline ஒரு plugin இருக்கு. அந்த pipeline பத்தி பார்க்கலாம். ஸோ எதுக்காகனா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு dev ப்ராஜெக்ட் ரன் ஆகுது. அண்ட் தென் டெஸ்டிங் ப்ராஜெக்ட் வந்து ரன் ஆகும். டெஸ்டிங்க்கு அப்புறம் ப்ரொடக்ஷன் ரன் ஆகும். இதையே நம்ம சிம்பிளிஃபைடாக பார்க்குறதுக்கு அந்த பில்டு பைப்லைன் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அங்கேயே கூட நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து plugin இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். ஸோ மேனேஜ் plugin கொடுத்துட்டு மேனேஜ் ஜென்கின்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு plugins உள்ள போங்க. அண்ட் தென் அவைலபிள் plugins build pipeline. இங்கே build நீங்கள் சர்ச் பண்ணாவே வந்துடும். ஸோ வரல build pipeline கொடுக்குறேன். pipeline docker pipeline தான் காமிக்குது. build pipeline காமிக்கல. why it is not showing? build build pipeline நீங்க ஷோ பண்ணது பாருங்க. இது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. ஓகே, build pipeline செலக்ட் பண்ணிட்டு install. பெண்டிங்ல இருக்கு ஸ்டேட்டஸ். success. now if you go to dashboard, இந்த new view இருக்குல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த build pipeline view வந்து ஷோ ஆகும். இதுக்கு நேம் வந்து கொடுத்துக்குங்க. flow நான் கொடுத்துக்கிறேன். or else if you want you can give Jenkins pipeline அப்படின்னு கொடுத்துக்குங்க. as per your content you can give the name. click on create.
கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். பேஸ்ட் ஆன் அப்ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் எல்லாமே எடுத்துக்கும். ஸோ கிளிக் ஆன் ஓகே. as it is default நான் என்ன பண்ணிட்டேன்னா கொடுத்துட்டேன். if you want you can configure and you can modify it. click on configure. you can give select initial job என்னன்னா டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் தான். ஸோ அந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை வச்சு நான் கொடுக்கும்போது என்னென்ன பைப்லைன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்மளுடைய பில்டு பைப்லைன் கிளிக் ஆன் ஓகே. ஸோ நம்ம இப்போ பாருங்கள், இப்போ நான் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ண உடனே இனிஷியல் வியூவில் ஆனால் இனிஷியல் ப்ராஜெக்டாக எங்கே செலக்ட் பண்ணோம் நம்ம லேஅவுட் அப்ஸ்ட்ரீம் டவுன்ஸ்ட்ரீம் கான்ஃபிகரேஷனில் செலக்ட் இனிஷியல் ஜாப் நம்ம செலக்ட் பண்ண உடனே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். பில்டு பைப்லைனில் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அண்ட் தென் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆனோன்னு டெஸ்டிங் கம்ப்ளீட் ஆனோன்னு ப்ரொடக்ஷன். ஸோ எவ்வளோ ஈஸியாக வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஈஸியாக இங்கேயே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஜாபை வந்து ரன் கொடுத்து இங்கேயே ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கேயே ப்ளே பண்ணிங்கன்னா ரன் ஆகும். பாருங்கள் இப்போ டெவலப்மெண்ட் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ரெஃப்ரெஷ் கொடுத்தனா நம்மளுக்கு தெரியும். இப்போ டெஸ்டிங் முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ரொடக்ஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ரெஃப்ரெஷ் கொடுத்தீங்கன்னா ப்ரொடக்ஷனும் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இந்த பட்டன்ஸில் கூட எனேபிள் பண்ணிக்கலாம். கன்சோல் அவுட்புட் பட்டன் இங்கேயும் வந்து பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனுமே இந்த இடத்துல இருக்குது நம்மளுக்கு. ஸோ கான்ஃபிகர் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் டிஸ்பிளேட் பில்ஸ், காலம் ஹெடர் எப்படி வேணும், ரோ ஹெடர்ஸ் எப்படி வேணும் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துக்கலாம் இதுலேயே. இது ஒரு plugin. அண்ட் தென் டெலிவரி பைப்லைன் ஒரு plugin இருக்குது. அதை இன்ஸ்டாலேஷன் பண்ணலாம். மேனேஜ் ஜென்கின்ஸ் போயிட்டு plugins, இந்த இதில் அவைலபிள் plugins டெலிவரி பைப்லைன் plugin இருக்குது. கிளிக் இன்ஸ்டால். சக்ஸஸ் ஆகிடுச்சு. இப்போது டெலிவரி பைப்லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்ட் ஃப்ளோ அப்படி நேம் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு க்ரியேட் கொடுங்க. டெலிவரி பைப்லைன் வியூ ப்ராஜெக்ட் ஃப்ளோன்னு கொடுத்துருக்கேன். ஆட் காம்போனன்ட்ஸ். ஸோ as it is டிஃபால்ட்டாக இருக்குது. கிளிக் ஓகே கொடுக்குறேன். கான்ஃபிகரேஷன் பண்ணணும். click on configurations. Here similar way we have to choose that initial pipeline. என்ன இருக்குது நம்ம கொடுத்ததில் இந்த இடத்துல description, project flow, name, and then add componentல initial job வந்து இந்த இடத்துல development. so click on ok. let's see. பாருங்க இங்கே டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், டெஸ்டிங் ப்ராஜெக்ட், ப்ரொடக்ஷன் ப்ராஜெக்ட். ஃபஸ்ட்டு தடவை ப்ளே ஆனது பில்டு, செகண்ட் தடவை ப்ளே ஆன பில்டு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா கான்ஃபிகரேஷன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். டேஷ்போர்ட், ப்ராஜெக்ட் ஃப்ளோ.
அந்த பைப்லைன் delete பண்ணிட்ட ப்ராஜெக்டை அகெயின் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெலிவரி பைப்லைன் வியூ கொடுத்துட்டு ஃப்ளோ ஆஃப் ஸோ ப்ராஜெக்ட் ஃப்ளோனே கொடுக்குறேன். நேமு ப்ராஜெக்ட் ஃப்ளோ கொடுத்துட்டு க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன், நம்பர் ஆஃப் பைப்லைன்ஸ், அப்டேட் இன்டர்வல், நம்பர் ஆஃப் காலம்ஸ் எல்லாமே எனேபிள் கொடுக்குறேன். எனேபிள் மேனுவல் ட்ரிகர்ஸ், எனேபிள் ரீபில்ட் எல்லாமே எனேபிள் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். யூஸ் directly and then components, pipelines components. இந்த இடத்துல auto deployment கிடையாது, development project, final optional, that one. okay, click on okay. இப்போ நம்மளுக்கு இங்கேயே கூட ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ப்ளே பண்ணுற பில்டுன்னு ஆப்ஷன் இங்கேயே வந்துடுது. ஸோ நம்ம டயக்ராம் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இங்கே எதனா ஃபெயிலியர் ஆகிடுச்சு பில்டுனா ட்ரிகர் ரீபில்ட் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே கொடுத்துருக்கானுங்க. பைப்லைன் பில்டு பைப்லைனில், டெலிவரி பைப்லைனில் இது வந்து பில்டு பைப்லைன், this one is delivery pipeline. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஜென்கின்ஸில் n number of plugins இருக்குது. Thank you friends, thank you for watching.